இந்த முறை பிறை தென்பட்ட உடனே சமூக மக்கள் பதிவு இடியோட சேர்ந்து இந்த வாட்டி வந்து ஒரு பிறை தென்பட்டிருக்கு. சிஏன்னு ஒரு அறிவிப்பு சேர்ந்து வந்துருச்சு. இப்போ பிஜேபி அவங்க அஜெண்டா வந்து தொடர்ந்தா ஒவ்வொன்றா நிறைவேற்றக்கூடிய சூழல் பார்க்க முடியுது. ராமர் கோயில் சொன்னாங்க, அது கட்டி முடிச்சுட்டாங்க. சிஏ இது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாடு ஒரு தேர்தலையும் கொண்டு ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாமே இது பார்க்க முடியும். பட் இது இந்தியா கூட்டணி வந்து பெருசாக இதுக்கு அவங்க கடுமையாக எதிர்த்தாலும் அது வலுவாக களத்தில் இல்லைங்கிற மாதிரி கூட்டம் சொல்லுவாங்களே, எப்படி பார்க்குறீங்க? நாடே கொந்தளித்திருக்க வேண்டும். இதனை எதிர்த்து எதிர்க்கட்சிகள் வீதிக்கு வந்திருக்க வேண்டும். தேர்தலை விடவும் இந்த கொடிய சட்டத்தை அல்லது மக்களை பிளவுபடுத்துகிற அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான சட்டத்தை திரும்ப பெற வைக்கிற போராட்டத்தை நாம் முன்னெடுத்திருக்க வேண்டும். இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் காலை 10 மணி அளவில் ஆர்ப்பாட்டங்கள் உள்ளன. சென்னையிலே நடைபெறுகிற ஆர்ப்பாட்டத்தில் நான் பங்கேற்கிறேன். எனக்கு தெரிந்து சிஏஏ சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதை கண்டித்து அதனை திரும்ப பெற வேண்டும், நடைமுறைப்படுத்தக்கூடாது, மக்களை மதத்தின் பெயரால் பிளவுபடுத்தக்கூடாது என்று வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்துகிற முதல் கட்சி, அரசியல் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்று தான் கருதுகிறேன். நீங்கள் குறிப்பிட்டதைப் போல இந்தியா கூட்டணியை சார்ந்த அனைவருக்குமே இதில் உடன்பாடு இல்லை, கடுமையாக எதிர்க்கிறார்கள். நம்முடைய முதல்வர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்களும் இந்தியா கூட்டணியின் சார்பிலே கடுமையாக கண்டித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். என்றாலும் கூட இதனை ஒரு மக்கள் போராட்டமாக விடுதலை சிறுத்தைகள் முன்னெடுத்திருக்கிறது. பிற ஜனநாயக சக்திகளும் இதை கடுமையாக கண்டிக்க வேண்டும். ஆங்காங்கே போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். கட்சி சார்பற்ற ஜனநாயக சக்திகளும் கூட இதில் தீவிரம் காட்ட வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். இல்லை, இப்போது பாஜக கூட்டணியில் சேர்ந்திருக்கக்கூடியவர்கள் ஒரு காலத்தில் இதனால் பாதிப்பு சொன்னாங்க. இப்போ அது பாதிப்பே இல்லை. இது வந்து தவறான முறையில் மக்கள்கிட்ட போய் சேர்க்கப்படுது. இது வந்து இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு கிடையாது, எதிர்க்கட்சி இதை சூழ்ச்சி பண்ணுறாங்கன்னு அடிப்படையில் இன்றைக்கி பிஜேபிக்காக பேசக்கூடிய பார்க்க முடியுது. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதனால் என்ன பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது? இது அப்பட்டமான ஒரு சார்பு சட்டம், மத சார்பு சட்டம். இதில் பாதிப்பு இல்லை என்று சொல்லுகிறவர்கள் நேர்மை இல்லாதவர்கள், மக்களை பற்றி கவலைப்படாதவர்கள். இந்த சட்டம், குடியுரிமை திருத்த சட்டம், அண்டை நாடுகளான ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசம் ஆகிய நாடுகளிலிருந்து இந்தியாவுக்குள் நுழைந்து கொண்டிருக்கிற, பல்வேறு காரணங்களால் இங்கே வந்து அடைக்கலம் புகுந்திருக்கிற அகதிகளுக்கு குடியுரிமை தருவது தொடர்பான ஒரு சட்டம். இதில் மிக தெளிவாக அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். மக்களவையில் அறிமுகப்படுத்துகிற போதே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து நான் பேசியிருக்கிறேன். பாசிசத்தை நோக்கி இந்த அரசு போய்கொண்டிருக்கிறது என்று நான் பதிவு செய்திருக்கிறேன். இந்த சட்டம் என்ன சொல்லுகிறது என்றால், இந்தியாவுக்குள்ளே அந்த நாடுகளிலிருந்து வருகை தந்தவர்கள் இஸ்லாமியர்களை தவிர மற்ற அனைவருக்குமே குடியுரிமை வழங்கப்படும் என்பதாகும். கிறித்தவர்களுக்கு கூட குடியுரிமை உண்டு. இந்துக்கள் மட்டுமல்ல, கிறித்தவர்களுக்கு, சமணர்களுக்கு, பௌத்தர்களுக்கு, பார்சிகளுக்கு அனைவருக்குமே குடியுரிமை உண்டு. இஸ்லாமியர்களுக்கு குடியுரிமை இல்லை என்றே அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் அண்டை நாடுகளில் 3 நாடுகளை மட்டும் கணக்கில் கொண்ட, பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்ட இந்திய அரசு இலங்கை நாட்டிலிருந்து இந்தியாவுக்குள் வந்திருக்கிற அகதிகளை பற்றி கருத்தில் கொள்ளவில்லை. அந்த நாட்டை பற்றி எதுவுமே பேசவில்லை. இலங்கை தீவிலிருந்து ஏறத்தாழ 1 லட்சம் தமிழர்கள், அவர்கள் அவ்வளவு பேரும் இந்துக்கள், இந்தியாவுக்குள்ளே, குறிப்பாக தமிழ்நாட்டுக்குள்ளே தஞ்சம் அடைந்திருக்கிறார்கள், தங்கியிருக்கிறார்கள், பல 10 ஆண்டுகளாக தங்கியிருக்கிறார்கள். இந்துக்களாக இருக்கிற தமிழர்களுக்கு குடியுரிமை தருவதற்கு இந்திய அரசு தயாராக இல்லை. ஆனால் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசம் ஆகிய நாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு வந்திருக்கிற இஸ்லாமியர் அல்லாத அனைவருக்கும் குடியுரிமை தரப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இந்த சட்டம் செக்யூலரிசம் என்கிற மதசார்பின்மைக்கு எதிராக இருக்கிறது, மதம் சார்ந்து செயல்படுகிறது. இந்துக்களாக இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அனைவரும்
அசாம், திரிபுரா, மேற்கு வங்கம் போன்ற அண்டை மாநிலங்களில், எல்லையோர மாநிலங்களில் தஞ்சமடைந்திருக்கிற அனைவரும் அந்த சொந்த நாடுகளுக்கு, அந்தந்த நாடுகளுக்கு திரும்ப வேண்டும், அல்லது இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிற முகாம்களில் தங்க வேண்டும். அவர்களுடைய வீடு, தோட்டம், தொழில், வணிகம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர்கள் அகதிகள் முகாம்களுக்கு செல்ல வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. இது எவ்வளவு பெரிய ஓரவஞ்சனை சட்டம், ஒரு மதத்திற்கு எதிரான சட்டம், மதசார்பற்ற அரசு என்று சொல்லுகிற இந்திய அரசமைப்புக்கு எதிரான சட்டம் என்பதை அனைவரும் அறிந்த ஒன்றுதான், அனைவரும் அறிவோம். ஆனால் அரசியலுக்காக சிலர் இதனால் யாருக்கும் பாதிப்பில்லை என்று சொல்லுவது வடிகட்டிய அயோக்கியத்தனம். இப்போது இவ்வளோ பரபரப்பு இருந்தாலும் கூட நேற்று தேர்தல் பத்திரத்தை தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. தேர்தல் பத்திரம் வர 2 நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் வரை குறைப்பும் சேர்ந்து வருது. ஸோ இது 16,000 கோடிங்கிறது யாரும் எதிர்பார்க்காதது. இது பிஜேபி வாங்கி தான் சொல்லப்படுறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? விசாரணை நிறுவனங்களான இடி, சிபிஐ, ஐடி விங் ஆகியவற்றை பயன்படுத்தி கார்ப்பரேட் நிறுவனங்களை அச்சுறுத்தி ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை நன்கொடை என்கிற பெயரால் கொள்ளையடித்திருக்கிறது பாஜக. இது அப்பட்டமான சட்ட மீறல். இதைவிட ஒரு தேச விரோத செயல் எதுவும் இருக்க முடியாது. நம்மை போன்ற சாதாரண எளிய மக்களுக்கான அமைப்புகள் பொதுக்கூட்டம், மாநாடு நடத்துவதற்கு வணிகர்கள் மற்றும் சிறு ஒரு தொழில் செய்யக்கூடியவர்கள் இடத்திலே சென்று ஏதேனும் எங்களுக்கு உதவுங்கள், நன்கொடை கொடுங்கள் என்று கேட்டால் விடுதலை சிறுத்தைகள் மிரட்டுகிறார்கள், அச்சுறுத்துகிறார்கள், கட்டாயப்படுத்தி நன்கொடை என்கிற பெயரால் வசூல் செய்கிறார்கள் என்றெல்லாம் ஊடகங்கள் மிக கடுமையாக அவதூறுகளை பரப்புவதை நாம் பார்க்கிறோம். 5,000, 10,000 நன்கொடை கொடுக்கிற நிலையில் கூட இவ்வளவு பெரிய அவதூறு எளிய மக்களுக்கான அமைப்பாக இருக்கிற விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக பரப்பப்படுவதை அவ்வப்போது நாம் பார்க்கிறோம். ஆனால் அதிகாரத்தில் இருக்கிற பாஜக தங்கள் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்கிற ஒரு விசாரணை நிறுவனத்தை ஏவி பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களை மிரட்டி 400 கோடி 500 கோடி என்று வசூலித்திருக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய சட்டவிரோத செயல்! இதை எத்தனை பேர் பாஜகவை கண்டித்திருக்கிறார்கள். இன்றைக்கு எல்லாம் அம்பலமாகி இருக்கிறது. ஏற்கனவே அறிந்த ஒன்றுதான், தெரிந்த ஒன்றுதான், புதிதான செய்தி அல்ல. எலக்டோரல் பாண்ட்ஸ் என்கிற தேர்தல் பத்திரத்தின் மூலம் நன்கொடைகளை மிரட்டி வாங்கியிருக்கிற இந்த நடவடிக்கை ஏற்கனவே யூகங்களின் அடிப்படையில் பாரதிய ஜனதா கூடுதலாக நன்கொடைகளை பெற்றிருக்கிறது என்பது வெளியாகி இருக்கிறது. அதுதான் இன்றைக்கு அம்பலத்திற்கு வந்திருக்கிறது. உச்சநீதிமன்றம் இதிலே தலையிட்டு ஒரு வழக்கை விசாரித்து அந்த வழக்கில் தேர்தல் பத்திர நடவடிக்கை நடைமுறை தவறு, சட்டப்படி அது செல்லாது என்று அறிவித்தது ஒரு புரட்சிகரமான தீர்ப்பு. அதை எப்படி வேண்டுமானாலும் நாம் வரவேற்று பாராட்டலாம். தேர்தல் பத்திரங்கள் செல்லாது, அதன் மூலம் பெறப்பட்ட நன்கொடைகள் யார் யாருக்கு யார் எவ்வளவு தந்தார்கள் என்கிற விவரங்களை உடனடியாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்கிற அந்த வங்கி தான் இந்த தேர்தல் பத்திரங்களை எல்லாம் விற்பனை செய்திருக்கிறது. அந்த வங்கி தேர்தல் ஆணையத்திற்கு இந்த விவரங்களை தர வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அவ்வாறு பெற்ற அந்த விவரங்களை தேர்தல் ஆணையம் அதற்குரிய இணைய பக்கங்களில் பதிவிட வேண்டும், பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்றும் வழிகாட்டியிருக்கிறது. இன்றைக்கு அனைத்தும் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி 11,000 கோடிக்கு மேல் நன்கொடை என்கிற பெயரால் வசூலித்திருப்பது தெரிய வந்திருக்கிறது.
இது கணக்கிலே வந்தது. கணக்கில் வராதது எவ்வளவு என்று தெரியவில்லை. இந்த தொகை அனைத்தையும் யார் யார் கொடுத்தார்களோ அவர்களுக்கே திருப்பிச் செலுத்த வேண்டும் என்பதுதான் இங்கே மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று. இது பாரதிய ஜனதாவை நிலைகுலைய வைத்திருக்கிறது. ஒன்று, அவர்களின் உண்மை முகம் ஊழல், சட்டப்பூர்வமான ஊழல், அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி, சட்டத்தையும் தவறாக பயன்படுத்தி செய்திருக்கிற ஊழல் அம்பலப்பட்டிருக்கிறது. எந்தெந்த நிறுவனங்கள் விசாரணை நிறுவனங்களால் அச்சுறுத்தப்பட்டு அந்த அச்சுறுத்தலுக்கு பிறகு எத்தனை கோடிகளை அந்த நிறுவனங்கள் பாஜகவுக்கு வழங்கியிருக்கின்றன என்பது உட்பட இப்போது அம்பலமாகி இருக்கிறது. இதையெல்லாம் திசை திருப்புகிற வகையில்தான் இப்போது சிஏஏ சட்டத்தை அவர்கள் நடைமுறைப்படுத்துகிறார்கள். இதுவரையில் ஆட்சி நிர்வாகத்தில் நடந்திருக்கிற ஊழல்களை எல்லாம் விட மிக மோசமான, சட்டத்தை எப்படியெல்லாம் வளைக்க முடியுமோ அப்படியெல்லாம் வளைத்து அந்த பெருமுதலாளிகளுக்கு வரி விதிப்பில் இருந்தும் விலக்கு அளித்து நன்கொடையை செலவு கணக்கிலே காட்டுகிற அளவுக்கு சட்டங்களை எல்லாம் திருத்தி மிக மோசமான ஒரு ஊழலை பாஜக அரசு செய்திருக்கிறது. நாட்டு மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை ஊழல் பண்ணினாலும் இன்றைக்கி வந்துட்டு நீங்கள் ஒரு காலத்தில் மேடையில் சொன்னது மோடிங்கிற மிகப்பெரிய பலனை எதிர்க்கட்சியில் ஊசி போல் குத்தி உடைக்கணும்னு குரலை பதிவு பண்ணியிருக்கீங்க. ஆனால் இன்றைக்கி எக்கு கோட்டை போல் இன்றைக்கி பாஜக நிற்குது. தைரியமாக சொல்கிறாங்க 320 400 வரைக்கும் நான் வின் பண்ணுவோம் சொன்னதும் இல்லாமல் ஒவ்வொரு திட்டத்தை செயல்படுத்திட்டு வராங்க. தேர்தல் பத்திரம் வெளியானாலும் கூட அடுத்த நிமிடம் பெட்ரோல் விலையை குறைச்சிட்டு அசால்ட்டாக கடந்து போயிட்டாங்க. இதெல்லாம் எப்படி இந்தியா கூட்டணி எதிர்கொள்ள போகுது? தேர்தலுக்காக நடத்தப்படுகிற நாடகம் என்பதை நாட்டு மக்கள் நன்கு உணர்வார்கள். இப்போது பெட்ரோல் டீசல் விலையை குறைத்து விட்டதனால் மக்கள் உடனே மோடி அரசின் மீது நம்பிக்கையை பெற்று விடுவார்கள் என்று கருத வேண்டியதில்லை. இந்த 10 ஆண்டு காலங்களில் அவர்கள் மக்களுக்கு எதிராக என்னென்ன செய்திருக்கிறார்கள் என்பதை பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற இந்து மக்களே இன்றைக்கு உணர்ந்திருக்கிறார்கள். அவர்களே இவர்களை தூக்கி எறிவதற்கு தயாராக இருக்கிறார்கள். நேர்மையாக இவர்கள் தேர்தல் நடத்துவார்களேயானால் மக்களால் இவர்கள் தூக்கி எறியப்படுவார்கள் என்பது புதிய வரலாறாக பதிவாகப் போகிறது. இவிஎம் என்கிற மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தை தவறாக பயன்படுத்துவதற்கு, அதிலே தில்லுமுள்ளு செய்வதற்கு, மோசடி செய்வதற்கு, அதன் மூலம் திருட்டுத்தனமாக ஆட்சியை கைப்பற்றுவதற்கு முயற்சிப்பார்கள் என்கிற ஐயம் இருக்கிறது. அது வெறும் யூகம் அல்ல. இவர்கள் அப்படி செய்யக்கூடியவர்கள் என்பது பல நடவடிக்கைகளில் இருந்து நாம் உணர்ந்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். ஆகவே இவிஎம் மூலம் தில்லுமுள்ளு செய்யாமல் நேர்மையாக தேர்தலை நடத்துவார்களேயானால் இந்த 10 ஆண்டு கால ஆட்சியின் மீது மக்களுக்கு இருக்கிற அதிருப்தியில் இவர்களை கட்டாயம் தூக்கி எறிவார்கள். இன்றைக்கி விசிகாவுடைய மாநாடு நடத்துறது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது பார்க்கும்போது யாருமே அது ஒரு மாநாடு நடத்தலைன்னு நீங்கள் கூட குரல் கொடுத்துருந்தீங்க. இந்த காலகட்டத்தில் விசிகாவுக்கு திமுக ஒதுக்கக்கூடிய இந்த 2 இடங்கிறது போதுமானதாக. ஏன்னா நீங்கள் 2 இடம் ஒதுக்குற முன்னாடியே நீங்கள் கர்நாடகா, ஆந்திரா அங்கே 3 இங்கே 4ன்னு சொல்லக்கூடிய பார்வை நம்ம பார்க்க முடியுது. விசிகாவுக்கு 2ங்கிறது அது எந்த அளவுக்கு இதாக இருக்குது? நாங்கள் 4 கோரியிருந்தோம், 3 எதிர்பார்த்தோம், 2 உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைய சூழலில் 2ஆ 3ஆ என்ற எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்துவதில் எந்த பயனும் இல்லை. நாங்கள் 2 தொகுதிகளில் இருந்து 3ஆவது தொகுதியை வாங்கியிருந்தாலும் கூட 2க்கும் 3க்கும் பெரிய வேறுபாடு இல்லை, பெரிய மதிப்பீடும் வந்துவிடப் போவதில்லை. அதைவிட முக்கியமானது திமுக தலைமையிலான இந்த கூட்டணி எந்த வகையிலும் பலவீனப்படாமல் கட்டுக்கோப்பாக இந்த தேர்தலை சந்தித்தால்தான் 40க்கு 40 இடத்திலே நாம் வெற்றி பெற முடியும். 40ம் வென்றால்தான் இந்தியா கூட்டணி ஒரு கணிசமான இடங்களை அகில இந்திய அளவில் பெற முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆட்சிக்கு வரவும் நம்பிக்கை இருக்கிறது. பாரதிய ஜனதாவை வீழ்த்துவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று நம்புகிறோம். எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 1 இடம் கூடுதலாக தந்திருக்கலாம் என்று பொதுவான கருத்து எழுந்திருந்த நிலையிலும் கூட அதை பொருட்படுத்தாமல் 2ஆ இருந்தாலும் பரவாயில்லை, எந்த வகையிலும் இந்த கூட்டணி
சிதறிவிடக்கூடாது, இதனை கட்டுக்கோப்பாக பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு கட்சிக்கும் இந்த கூட்டணியிலே உண்டு என்கிற நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் உண்டு என்று நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். எனவே மனநிறைவோடு இந்த தேர்தல் களத்தில் நாங்கள் இறங்குகிறோம். இந்த பொறுப்புடன் வந்து எதிர்கட்சி விடுதலை சிறுத்தை கட்சியில் வந்து தேர்தல் அணுகுது. ஆனால் அதே பொறுப்பு திமுக இருக்காங்கட்ட ஒரு கேள்விக்குறதாக இருக்குன்னு சமூக வலைதளங்களில் கருத்து பதிவு பண்ணுறது பார்க்க முடியுது. ஆனால் அதிமுகவும் இன்றைக்கி பாஜக கூட இல்லை. ஆனால் அதிமுகவும் கடமையான விமர்சனத்துக்கு நீங்கள் உண்டாக்குனது இல்லை. அப்படி இருக்கும்போது அதிமுக ஒருத்தர் நிற்கலாம்னு ஒரு ஒரு பதிலானது வைக்கப்படுது, ஏன் ஒரு கோரிக்கை கூட வைக்கப்படுது பார்க்க தொடர் முதலே பேசப்படுது. ஏன் அந்த நிலைப்பாடு திருமாவளவன் எடுக்கலை? இல்லை, அப்படி எடுக்கணும்னு ஒன்றும் கட்டாயம் இல்லை, அப்படி ஒரு தேவையும் இல்லை. 2 சீட்டுக்காக 3 சீட்டுக்காக கடைசி நேரத்திலே நம்முடைய அரசியல் நிலைப்பாடுகளை எல்லாம் மாற்ற முடியும் என்றால் அது அப்பட்டமான சுயநல முடிவாகத்தான் இருக்க முடியும். 3 தந்தால் தொடரலாம், 2 தந்தால் வெளியேறலாம் என்பது ரொம்ப நகைப்புக்குரியதாக இருக்கிறது. ஆகவே எங்களை பொறுத்தவரையில் 3 தந்தாலும் அது 2க்கு சமமானது தான், 2 தந்தாலும் அது 3க்கு சமமானது தான், இரண்டும் ஒரே மதிப்பை கொண்டது தான். அப்படித்தான் நான் பார்க்கிறேன். 5 இடங்கள் அல்லது 10 இடங்கள் என்ற அளவிலே என்றைக்கு நாம் போட்டியிட்டு வெற்றி பெறுகிறோமோ அன்றைக்குத்தான் 5க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெறுகிற போது தான் பாராளுமன்றத்திலே ஒரு கட்சியாக அங்கீகரிப்பார்கள். 5க்கும் கீழே இருந்தால் குரூப் என்று தான் பெயர். ஆகவே 2 இடத்தில் வெற்றி பெற்றாலும் குரூப்பு தான், 4 இடங்களில் வெற்றி பெற்றாலும் குரூப்பு தான், பார்லிமெண்டரி குரூப். 5 இடங்களில் வெற்றி பெற்றால்தான் பார்லிமெண்டரி பார்ட்டி. அப்படித்தான் அங்கே ஒரு வரையறை இருக்கிறது. ஆகவே இது பெரிய வித்தியாசம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இதை நான் ஒரு பொருட்டாகவும் எடுத்துக்கொள்ளவில்லை. எல்லாவற்றையும் விட பிஜேபியை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒற்றை செயல் திட்டத்தை நாங்கள் முன்னிறுத்தி இந்த கூட்டணியிலே தொடர்கிறோம். தொடர்ந்து பல்வேறு கேள்விகளுக்கு விசிக தலைவர் பதிலளித்திருக்கிறார். ஜீ தமிழ் செய்திகளுக்காக நௌஷாத்.